ஆரம்பிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். சர்வ வல்லவரே, சர்வத்துக்கும் காரணராகிய கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை மகா ஐஸ்வரியமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, மதிய வேளையில் கர்த்தாவே, ஏதோ குடும்பமாய் ஆண்டவரே, குடும்ப கூடுகையில் ஆண்டவரே கலந்து கொள்ள எங்களை நீர் அழைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரு குடும்பம் ஆண்டவரே இங்கே ஆண்டவரே ஒன்றுபட்டு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற இந்த வேளையில் உம்முடைய தூய பிரசன்னம், உம்முடைய வெளிப்பாடுகள் ஆண்டவரே இந்த குடும்பத்தின் மீது நேரிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் நடைபெறுகிறதான இந்த குடும்ப கூடுகையை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நல் வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே, மனமாற்றத்தை ஏற்படுத்தட்டும் ஆண்டவரே. அசதி, சோர்வுகள், பலகீனங்கள் ஆண்டவரே இல்லாதபடிக்கு அனைத்தையும் நீக்கி ஆண்டவரே உம்மை ஆண்டவரே முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உற்சாகமாய் ஆராதிக்கிற அந்த சூழ்நிலைகளை கர்த்தாவே நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பொற்கரத்தில் வைக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வாழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வாழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கண்களவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்பு மிகும் அண்ணனிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணனிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கியனை தேடுவான். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கியனை தேடுவான். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் தப்பிக்கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே நீதிமானின்
அரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் வசனம் 1 முதல் 18 முடிய. ஒன்று முதல் 18 முடியும். ஆதியாகமம் 22. அதிகாரம் 22 1 18. அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மேரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் செனல் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் திறந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் என் பிள்ளை அந்தானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிகளுக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளை அண்டையின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை என் புத்திரன் என்றும் உன் ஏகசுதனன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யோகோவா வீடு என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொண்டு வருவோம் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது.
தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல வேளைக்காக ஆண்டவரே நன்றி. கர்த்தாவே, இந்த நல்ல வேளையில் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, கூடியிருக்கிற உம்முடைய மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே அவர்களை நீர் உறுதிப்படுத்தும்படியாய் ஆண்டவரே மன்றாடுகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தின் தியானமாய் மாறி எங்களுடைய அனைத்து செயல்களிலும் பெரிய மாற்றத்தை நீர் உண்டு பண்ணி ஆண்டவரே, உம்மை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு சேவிக்கிற மக்களாக உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஜனமாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை பலுகவும் பெருகவும் செய்வார். நிச்சயமாக பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். வளர்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், முன்னேற்றத்தை கொடுப்பார். அவரை நீங்கள் சார்ந்து வாழும்போது நிச்சயமான முன்னேற்றங்கள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஆபிரகாமை பற்றி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆபிரகாமுக்கு தெரியும். ஆபிரகாம் உங்களை போல அவர் ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு மனுஷன்தான். அவரும் உங்களை போல ஒரு சூழ்நிலையில் தான் அவர் உருவானார். ஆனால் ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக வளர்ந்தார். அந்த வளர்ச்சி அவரை அபரிதமாக ஆசீர்வதித்தது. அவர் குடும்பத்தில் அவர் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அவங்க குடும்பத்தில் அவங்க உடன்பிறப்புகள் எல்லாரிலையும் அவர் மட்டும்தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வழியில் அவர் சொல்படி நடந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், கீழ்ப்படிதல் இவைகளெல்லாம் அவரை பெரிய ஜாதியாக மாற்றினது. அதுதான் இந்த வார்த்தையை இப்போ நான் வாசிக்க கேட்ட அந்த வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிமா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள், கவனமாக கேளுங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ரொம்ப விசேஷமான ஆசீர்வாதம். உன் சந்ததி, உன்னுடைய சந்ததியை கொண்டு நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததிக்குள் அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லுகிற அதி உன்னதமான வார்த்தையாக வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்போ உடனே ஒரு கேள்வி வரணும், இது எப்படி சாத்தியமாயிற்று? ஏன் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது? அப்படி தானே கேட்கணும் இல்லையா? அதுதானே உண்மைதான். ஒருத்தருக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னாக்கா எந்த அடிப்படையில் வேலை கிடைக்கும்? என்னம்மா? படிச்சிருந்தாக்கா. அப்புறம் என்னம்மா, எந்த அடிப்படையில் வேலை கிடைக்குமா? ஒருத்தருக்கு ஒரு வேலை கிடைக்குது, எந்த அடிப்படையில் வேலை கொடுப்பாங்க? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் வேலை கிடைக்கும். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் வேலை கிடைக்கும். அப்புறம்
நல்ல வேலை செய்வார்னு நம்பிக்கை ஏற்படுத்தணும். ஆமாம், நல்லா படிச்சிருக்கிறாரு, திறமை இருக்குது, அவருக்கு அந்த பொறுப்பு, அந்த வேலை அவருக்கு தகுதியானது அப்படின்ற அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுப்பாங்க இல்லையா? சும்மா எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறதில்லை. கரெக்டாக அவரவருக்கு அவங்க தகுதிக்கேற்ப அவங்க போய் அந்த வேலையை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் உண்மை. தகுதி இல்லாதவங்க யாராவது தகுதியான வேலை செய்வாங்களா? யாருமே எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ சமையல் செய்கிறோம் இல்லையா? அந்த தகுதி இருந்தால் தான் அந்த வேலை. ஒரு டாக்டராக இருந்தால் அந்த தகுதியாக இருந்தால் தான் அந்த டாக்டர் வேலை. ஒரு நர்ஸு அந்த தகுதி இருந்தால் தான் அந்த வேலை. அல்லது ஒரு கட்டட பணி செய்கிறவங்க அந்த தகுதி இருந்தால் தான் இல்லையா? அப்போது எல்லாவற்றுக்கும் தகுதி இருக்கிறது. அதே போல தான் ஆபிரகாம் ஆசீர்வாதம் அடைந்ததற்கு தகுதி இருக்கிறது. சும்மா கொடுக்கல ஆண்டவர், சும்மா போகிற போக்கில் இருந்தாங்க எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கல. அவர் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார். ஆகவே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். இதான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா கூப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு அவன் நீ வச்சுக்கோ. இப்போ போய் போகிறவங்க இப்போ யாரை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? காசு ஒரு இது போட்டால் கூட அளந்து போடுன்னு சொல்கிறேன் தெரியுமா? ஆற்றுல போட்டாலும் ஏன் சொல்கிறாங்க அப்படி? அதையும் ஆற்றுல போட்டால் அளந்து போடணும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை நீ பூர்த்தி செய். தேவைக்கு அதிகமாக போட்டோன்னா அது வேஸ்ட்டு, வீணாக தான் போயிடும், வீணாக போயிடும். கரெக்டாக? அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை தேடுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா? நாம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்க 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 நேற்று போல் இன்று இருக்காது இல்லையா? நாம் அடுத்து வளர்ச்சி. இப்போ குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதம் அது வளர்ந்தால் அப்படியே இருக்குதா? வளருது. அப்போ குழந்தை வளருது இல்லை? அப்போ நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் வளரணும் இல்லையா? என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள் எல்லாம் வளரணும், வளர்ச்சி பெறணும். அப்போ தான் ஆசீர்வாதத்தை நோக்கி நான் பயணிக்க முடியும். நான் அப்படியே இருப்பேன் அல்லது நேற்றை விட நான் பின்தங்கியிருப்பேன், கொஞ்சம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன நடக்கும்? வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். வளர்ச்சி இல்லைனாக்கா ஆசீர்வாதம் இல்லை. இதுதான் அதனுடைய அடிப்படையான விசேஷம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் இருந்தார். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை கிடையாது. எத்தனை வயசு வரைக்கும் குழந்தை கிடையாது? எவ்வளோ? எத்தனை வருஷம்? 75 வருஷம் இல்லை, 100 வயசு வரைக்கும். ரைட்டா? அப்போ இந்த 100வது வயசில் தான் அவருக்கு ஈசாக்கு பிறக்கிறார். எத்தனாவது வயசில்? 100வது வயசில் தான் ஆண்டவர் அவருக்கு குழந்தைய கொடுக்குறார், ஈசாக்கு கொடுக்குறார். அப்போது 75வது வயசில் ஆண்டவர் அவரை அழைக்கிறாரு, அவரை தேட ஆரம்பிக்கிறாரு. தேடின போது சில விஷயங்களை சொல்கிறார். இப்படி இப்படி செய், இப்படி இப்படி செய்யன்னு சொல்கிறாரு. அதை அப்படியே உள்வாங்கி கொள்ளுகிறார். கரெக்டா? வாசிங்க ஆதியாகமம் 12, 1, 2, 3, 4. சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவனோடு கூட போனான். ஆபிரகாம் அரனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ரைட்டா? இப்போ நல்லா இது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இப்போ ஆண்டவர் அவரை இப்போ சந்திக்கிறாரு. இப்போ ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்கிறார், தெரிந்து கொள்கிறார். அவர் யார் என்ன அப்படின்றத உணர்ந்து கொள்கிறாரு. அவரை ஆண்டவர் சந்தித்து அவருக்கு சில விஷயங்களை சொல்கிறார். இப்போ எப்படி உங்களை நாங்கள் சந்தித்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் இதுதான், இப்படி தான் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, இதுதான் உங்கள் நோக்கம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறது போல, அன்றைக்கு ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்து என்ன சொல்கிறாரு?
நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்யணும்னு சொல்றாரு? முதல் வசனம் சொல்லுகிறது. வாசிமா முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அது. அவர் சொல்றாரு, இந்த நீ செய் அப்படின்னு சொல்றார். அதை எப்படி செய்யணும்னு சொல்றார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய அதில் சொல்றது விசேஷத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். அவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய பழைய வாழ்க்கை, உன்னுடைய பழைய ஜீவியம், உன்னுடைய பழைய விருப்பு வெறுப்பு இருக்கு இல்லையா, உனக்குன்னு ஒரு காரியம். இப்போ அதுதான் அப்படி தானே இருந்தோம் இல்லையா? பல்வேறு போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ அதையெல்லாம் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை வந்து வழி நடத்துவேன், நீ அங்கே போ, நீ இதெல்லாம் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நாம் என்ன பண்ணுறோம்? ஃபோன் விட்டுட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே தான், கரெக்டாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் விட்டுட்டு போனால் எப்படி விட்டு போகிறது? இப்போ சைமன் கேட்குற கேள்வி என்ன, எனக்கு அந்த நேரம் தான் வேலை வருது, நான் அந்த நேரத்தில் போய் வேலை செய்யறதை விட்டுட்டு நான் வேலை வராத போது வேலை போய் செய்யிட்டா? இப்போ வேலை ஆள் வந்து முடி வெட்டுறதுக்கு வந்து நிற்கிறான், நான் போய் வெட்டு வேலை செய்யணும். அது விட்டுட்டு அவன் போப்பா முடியாது அப்படின்னு அவனை அனுப்பிச்சிட்டா அப்புறம் எப்படி? அப்படி தான் நம்ம கேட்போம். நீ கேட்குற கேள்வி நியாயமானது தான், ஆனால் அதற்கு அது சரியான தீர்வான்னு பார்க்கணும். உன்னுடைய கேள்வி நியாயமானது, உன்னுடைய கேள்வியில் குறையே கிடையாது, கண்டிப்பாக நியாயமானது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதையெல்லாம் விட்டுட்டு போ. எப்படி விடணும் அப்படிங்கிறது அடுத்தது. நம்ம உன்னோட வழிக்கு வரேன், உன்னோடைய காரியத்தை நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ அதில் போட்டு குழப்பிக்கிறாது, மனசு குழப்பிக்கூடாது இல்லைட்டா? உனக்கு நான் அப்புறமா அதுக்கு தீர்வு சொல்கிறேன். நீ கேட்டிருந்தா நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், நீ கேட்கவே இல்லை என்கிட்ட, சரியா? அப்போ அதாவது என்ன சொல்கிறாரு? உன்னுடைய பழைய சுபாவம் மாறணும், பழைய எண்ணம் மாறணும், பழைய திட்டம். இது நான் தான் உழைக்கிறேன், நான் தான் ஓடுறேன், நான் தான் செய்கிறேன் அல்ல. ஆண்டவர் தான் நம்மை செயல்படுத்துகிறார், ஆண்டவர் சூழ்நிலைகளை உருவாக்குகிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் எனக்கு கொடுக்கிறார். அந்தந்த நேரத்தின் தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார். நாம் ஒன்றும் வெறும் கருவி மட்டும்தான் இல்லையா? நாம் யார்? நாம் வெறும் கருவி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய பிரயாசம் இதில் எதுவுமே கிடையாது. இப்போ உங்களை நான் சந்திப்பதே நான் எடுத்த பிரயாசம் இல்லை, ஆண்டவர் போட்ட திட்டம். ஆண்டவர் போட்ட திட்டத்தினால தான் நான் உங்களை பார்த்தேன் இல்லையா? இல்லைன்னா நான் ஏன் உங்களை பார்க்க போகிறேன், நான் ஏன் உங்களுக்கு வர போகிறேன், மாதம் மாதம் வந்து இங்கே கதை சொல்ல போகிறேன் இல்லையா? கரெக்டாக கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் நடத்தி கொண்டு வருகிறார், சரியாக இப்படி பண்ணுன்னு சொல்லி. அதனால் பல மாற்றங்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அதுதான் முக்கியம். அப்போ அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு வரணும். இப்போ ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். இப்போ அப்படி சொன்ன ஆண்டவர் இன்னொரு காரியத்தை 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிமா. நீ இதெல்லாம் செஞ்சா என்ன நடக்கும்ன்றதையும் முன்னாடியே சொல்றாரு. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். வாசிமா. பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்போ நான் கேட்குறேன், சந்திச்ச ஆண்டவர் இந்த காரியம்லாம் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் செய்யணும்னா என்ன பண்ணணும் இல்லையா? இப்போ நீங்கள் உலக பிரகாரமாக சொல்லுங்கள், உலக பிரகாரமாக வசனத்துப்படி ஆவிக்குரிய அந்த அந்த அர்த்தத்தில் அந்த இதில் சொல்லாது. உலக பிரகாரமாக இப்போது நான் வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என்ன இருக்கணும், என்னென்ன செய்யணும்? பணம் இருக்கணும், நிறைய விஷயம் வருது இல்லையா? அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னென்னலாம் வருது? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆசீர்வாதம்னா என்னென்ன ஆசீர்வாதங்கள்? அப்போ எல்லாமே ஆசீர்வாதம். இப்போ ஒன்று குறைவாக இருந்தாலும் அது ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நிறைவான ஆசீர்வாதம்,
பரிபூரண ஆசீர்வாதம். அப்போ ஒருத்தன் பரிபூரணமான ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் அவன் என்னெல்லாம் செய்யணும்? நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலை, பெரிய வேலை அல்லது பெரிய தொழில் அதிபராக இருந்திருக்கணும், பெரிய தொழில். அப்போ அந்த பெரிய தொழிலில் நிரந்தரமான வருமானம் வரணும் இல்லையா? அது எல்லாம் முன்கூட்டியே சொல்லுகிறார். எப்படி? அப்போது அதையெல்லாம் யார் தருகிறது? ஆண்டவர் தருகிறார். அதற்கான சூழ்நிலைகளை அந்தந்த நேரத்தில் கொடுப்பார். அந்தந்த காரியங்களை கரெக்டாக அந்த நேரத்தில் செஞ்சுட்டு போகணும். இப்போ ஒரு முறை நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் ஒரு நாள் கொஞ்சம் பிஸியாக இருந்த டைம், அப்போது என்னோட இன்டர்நெட் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணி, டெலிஃபோன் பிஎஸ்என்எல், இன்டர்நெட்டு பிஎஸ்என்எலோட கனெக்ஷனு, அது ஒரு மோடம் கனெக்ஷனில் நான் எப்போ ப்ராப்ளம், நான் அதை ஆன் பண்ணிவிட்டு உட்காந்தாவே அது சுற்றிக்கிட்டே இருக்கும், கட்டாயம் வரும் போகும், கட்டாயிடும் போயிடும். ஆனால் இதை நான் போய் எங்கே பண்ணணும்? அந்த ஆஃபீஸுக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணி எந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அவங்க அப்படி பண்ணாலும் பண்ண மாட்டாங்க. இந்த வரேன் சார், அது பண்ணோம், ஏதாவது ஒன்று பண்ணி அது கொஞ்ச நாள் போய் வந்து ரெடி பண்ணுவாங்க, மறுபடியும் அப்படியே ஆகிடும். இது அப்படியே நடந்து கொண்டிருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச கதை தான். நான் ஒரு நாள் ரொம்ப முக்கியமான நேரம், எனக்கு டைமும் இல்லை, போய் எழுதுறதுக்கு கூட நேரம் இல்லை. காலையில் வெளியில் போகணும், மறுபடியும் வருவேன், மறுபடியும் போவேன் அப்படின்னு போயின்னு இருக்குது. அந்த நேரம் ரிசல்ட் எல்லாம் வேறு வந்துருக்குது. ஏன்னா இந்த 10th +2 ரிசல்ட் எல்லாம் வந்துருக்குது. அதனால் நிறைய மெசேஜஸ் ரெடி பண்ணி அனுப்பணும். இது ரொம்ப அர்ஜென்ட்டான சூழ்நிலை. ஆனால் காலையில் போய் உட்காந்து ஒரு நைட்டு போய் உட்காந்து அதை ரெடி பண்ணியிருக்கேன். நெட்டு ஒர்க் பண்ணல. எனக்கு ரொம்ப பேஜாராகிடுச்சு. என்னடா இது நெட்டு இவ்வளோ அநியாயம் பண்ணது, இப்படி இப்போ அநியாயம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே திட்டிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு போய் ப்ரேயர் பண்ணலான்னு போய் ப்ரேயர் பண்ணிட்டு இப்படியே புலம்புறேன். என்ன ஆண்டவர் இப்படி இருக்குது, எனக்கு ஒரு நெட்டு கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு என்னோடய சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு வந்துட்டு நான் படுத்துட்டேன். மறுநாள் காலையில் எழுந்து காலையில் ப்ரேயர் முடிச்சுட்டு வரேன், குளிக்க போகிறேன். நான் குளிக்க போகிறேன், காலையில் வெளியே போகிறதுக்கு குளிக்க போகிறேன். ஃபோன் வருது. ஃபோன் எடுத்தால் பிஎஸ்என்எல்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. என்னன்னு கால் பண்ணுறாங்க? இப்படியே தான் சொல்கிறாங்கம்மா, உங்கள் நெட்டு, உங்கள் மோடம் வந்து ப்ராப்ளம். அவங்க சொல்கிறாங்க. நான் போய் எழுதலை, நான் தகவல் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. இது ஒரு வாரத்துக்கு மேலே நடந்துருக்குது. நான் போய் வந்துருக்கிறேன், முடியல, இப்படி இருக்குது. திடீர்னு காலையில் போய் ஃபோன் எடுத்தால் உங்கள் மோடம் வந்து ப்ராப்ளம் சார். நீங்கள் அந்த மோடத்தை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அதை ரீசெட் பண்ணி கொடுக்குறோம், அப்புறம் அது சரியாயிடும். இப்போ யாரோ அவங்கக்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி ஃபோனில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி என்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நான் ரிஜிஸ்டர் பண்ணல, அவங்க கரெக்டாக வேறு ஃபோன் பண்ணி உங்கள் மோடத்தில் தான் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அதை கொண்டு வாங்க, நான் வந்து ரீசெட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்களேன்னு சொல்லி நான் சொன்னேன், நான் வரேன். அவங்க இன்னொன்று கேட்குறாங்க, நீங்கள் வர முடிஞ்சால் நீங்கள் வாங்க, இல்லைன்னா நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லை நானே வரேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, நானே வரேன், இப்போ சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு நான் கிளம்பி அங்கே போனேன். அந்த ஆஃபீஸில் போய் உட்கார்ந்தோடனே அங்கே ஜேஇ இருக்கிறாங்க. அவங்க உள்ளே போனோடனே வாங்க சார் நாங்கள் உட்காருங்க சார். என்னோடய மோடம் வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதை ரீசெட் பண்ணுப்பான்னு கொடுத்தாங்க. அவர் போய் ரீசெட் பண்ண போனவர் பண்ணிவிட்டு வந்து நேராக அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சார் மேடம், இது மோடம் சரியில்லை அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. உடனே அந்தம்மா என்னன்றாங்க, பீரோவில் ஒரு மோடம் இருக்குது பாரு, அதை எடு, அதை இவர் பேருக்கு செட் பண்ணு அப்படின்றாங்க. நான் பார்த்துனே உட்காந்துக்கிறேன். அவங்களாம் எடுத்தாங்க, அவங்க மோடமோட வேறு மோடம் ரீசெட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு, சார் இந்த மோடம் எடுத்துன்னு போங்க, இந்த மோடம் ரிப்பேர் ஆகிட்டு, இந்த மோடம் எடுத்துன்னு போங்க, இதுக்கு நான் ஹையர் போடுறேன், நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும் அவ்வளோ நாள் யூஸ் பண்ணுங்கள், புது மோடம் வாங்கினதும் இதை கொண்டாந்து கொடுத்துருங்க, நீங்கள் உங்கள் மோடம் வச்சுருங்க. யார் செய்வா? என்கிட்ட ஒன்றுமே கேட்கல அவங்க. நான் போய் இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்ம தானே சொல்லணும். இப்போ என்னோட ப்ராப்ளத்தை நான் தான் போய் சொல்லணும். நான் ஒன்றுமே சொல்லலை. அவங்களே முடிவு பண்ணி இது செட் இல்லைன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு இன்னொரு மோடத்தை எடுத்து அதையே என் பேருக்கு ரீசெட் பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கள் சார், உங்களால் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணிக்கோங்க, புது மோடம் வாங்கிட்டீங்கன்னா இதை கொண்டாந்து கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. இது எப்படி இருக்கு பாருங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும், நிறைய காரியங்களை அப்படி சொல்ல முடியும். அப்போது யார் செய்கிறது? ஆண்டவர் தான் செய்கிறார்.
ஆண்டவர் செய்கிறார். அப்போ ஆண்டவர் செய்கிறார் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இது அடுத்த கேள்வி. அப்போ ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். அது முக்கியம். அவருடைய எண்ணப்படி நம்ம வாழணும். இப்போ ஆண்டவர் என்னை அவர் சூழ்நிலையில் என்னை வளர்க்க விரும்புகிறார். அதனால தான் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கணும். 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி நடத்தணுன்றது தான் இதனுடைய அர்த்தம். அதாவது அவர் சொல்றாரு, நான் என்னை சார்ந்து வாழ், நான் என்ன சொல்றேனோ அது செய், மற்றவையும் நான் பார்த்துக்கொள்றேன். அப்போ அவர் சொல்றாரு, நன்மை தீமை அப்படின்னா எது நன்மை எது தீமை என்று நீ முடிவு பண்ணாத, அந்த முடிவை என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன், மற்றபடி நான் சொல்றதுபடி நடந்துக்கப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், முடிஞ்சிச்சு. இதுதான் அடிப்படையான விசேஷம். ஆண்டவருக்கும் எனக்குமான உறவில் இருக்கிற ஒரு அடிப்படையான விசேஷம். இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேதம் மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அதன் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் சொந்த புத்தியை யூஸ் பண்ணி அவன் ஓடுறான், பிரயாசப்படுறான், ஓடுறான், விழுந்து ஆபத்தான சூழ்நிலை, ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்று, நான் விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்போ சரி கை கொடுத்து வாப்பா மேலே தூக்கி ஓடுறாரு. மறுபடியும் சொல்கிறாரு, இப்படி நடந்துக்கப்பா, இப்பாரு ஆபத்து வந்துடுச்சு, உஷாரு அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் என்ன பண்ணணும், சரிப்பா முன்னாடி தப்பு நடந்து போச்சு, விட்டுட்டோம், போயிடுது. அடுத்த முறையாவது அப்படி பண்ணுமா இல்லையா? ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், மறுபடியும் ஓடுறான், மறுபடியும் ஒரு ஆபத்து வரும், மறுபடியும் ஆண்டவரேன்றான். நல்லாக்கும் போது கூப்பிடுறதே கிடையாது, திரும்பியே பார்க்கறது கிடையாது. நீ போ ஆண்டவரை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு ஓட வேண்டியது. ஆபத்து வரும்போது ஐயோ கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. இது இயல்பு, மனித இயல்பு. எல்லாரும், நீ மட்டும் கிடையாது, எல்லாரோட இயல்பும் இதுதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி பண்ணாத, ஆபத்து நேரத்தில் மட்டும் என்னை கூப்பிடாத, எப்போதும் என்னோடு இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, என்னம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். இப்போ அப்படித்தானே நம்மளை நடத்திட்டு வரேன். எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் வந்தது, என்ன சூழ்நிலை எல்லாம் வந்துச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மை என்ன பண்ணாரு, வழி. அப்போ அதெல்லாம் என்னது, அனுபவமாக மாற்றிக்கொள்ளணும். அப்போ அன்னைக்கு இருந்த அனுபவத்தை விட இன்னும் அனுபவம் அதிகமாயிடுச்சு. இப்போ இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஜீவிக்கிற அந்த அனுபவம் தான் நமக்கு வரணும். ஆனால் என்ன நடக்குது, இப்போ காலையில் வந்தோம், நம்ம என்னன்றாங்க, இல்லை பாஸ்டர் அவங்க சர்ச்சுக்கு ரெடி ஆக மாட்டேன்றாங்க, போக மாட்டேன்றாங்க, முதலிடம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க இஷ்டம் போல் இருக்கிறாங்க அப்படின்னு தானே வருது. அப்போ அதுக்கு பேர் என்ன, அப்போ நம்ம சௌகரியமாக இருக்கிறோன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு பேர் சௌகரியமாக இருக்கிற, ஒரு பிரச்சனை இல்லை, அதனால் நம்ம விஷயத்துக்கு போயின்னு வந்துருக்கிறோம். ஆனால் அது அல்ல வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இதை தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை எல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஐஸ்வர்யவானம் ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பேர் எப்படி பெருமைப்படும் யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்லும் போதே அப்படி சொன்னாக்கா, அப்போ யார் செய்கிறார், அதை ஆண்டவர் செய்கிறார். இப்போ ஒருத்தன் பேர் பெருமைப்படனா என்ன பண்ணணும், நாம தான் உழைக்கணும் இல்லை, நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நாம தான் நினைக்கணும். நான் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவனாகி, நான் பெரிய ஆட்சி செஞ்சு, பெரிய முதலமைச்சராக, பெரிய பிரதமராக மாறினா தானே பேர் பெருமைப்படும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அன்னைக்கே உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இருக்குதா அந்த வசனத்தில் பட்சமா இல்லையா? இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து நமக்கு சொல்லுகிறார். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஆண்டவரை சார்ந்து வாழணும். அதை தான் ஆதியாகமத்துக்கு வாசித்த அந்த 2வது அதிகாரம் 16-17
நீ எல்லாத்தையும் சாப்பிடுப்பா, ஆனால் அதை மட்டும் டச் பண்ணாத விட்டுடு. இப்போ ஒரு தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய கனிகள், பழம், வகை வகையான பழம் இருக்குது. ஒரு மரத்தை காட்டி அதை சாப்பிடாதன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? அப்படிதான் நினைப்போம். ஆனால் அவர் தான் தொடாதப்பா இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்? தொடாமல் அது நம்ம பார்க்க வேணாப்பா, நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கணும், அப்படி தான் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏன் அது தொடக்கூடாது, ஏன் அது வானான்றாரு, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துக்கிறாரு, அதை மட்டும் ஏன் வானான்றாரு, அதில் என்ன தான் இருக்குது பார்க்கலாமே, அதுதான் இயல்பாக வர்றது. அப்போது இந்த அடிப்படையான எண்ணங்கள் தான் நமக்குள்ள என்ன பண்ணுறது, இன்னைக்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய முன்னேற்றத்தில் தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை சார்ந்து வாழ்வது மிக விசேஷம். இப்போ இந்த ஆபிரகாம் 4வது வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 12:4. பத்தியா, என்ன அழகான வார்த்தை, நல்லா கவனிங்க. அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் அப்படியே செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாரு? உன் தகப்பன் வீட்டை விட்டுடு, உன் எண்ணத்தை விட்டுடு, உன் தேசத்தை விட்டுடு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அவ்வளோதான். எங்கே போகிறேன், எப்படி போகிறேன், இங்கே இருக்கிற சௌகரியம் அங்கே இருக்குமா, அதெல்லாம் கேட்கவே கிடையாது. அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அவர் சொன்னார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போப்பா, முடிஞ்சிச்சு. அப்படியே கீழ்ப்படிஞ்சு போனோம், அவ்வளோதான். அதான் வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், அவ்வளோதான். அப்போ புறப்பட்டு போனவன் எப்படி போனான் அப்படின்னா, அது சில விசேஷங்கள் முக்கியமாக அதில் வேதத்தில் நிறைய இருக்குது. அவைகள்லாம் சொல்ல நேராகும். முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது அவனுக்கு விசுவாசம் இருந்தது. முதல்ல ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் கூப்பிடுறாரு, நான் இப்படி பண்ணுவேன்பா, உன்னை நீ என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நீ இப்படி போனேன்னா இப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அப்படியே அதை நம்பி ஏற்றுக்கொண்டான். வேறு கேள்வியெல்லாம் கேட்கல. அது எப்படி, இது எப்படி நடக்கும், இது எப்போ நடக்கும், உடனே செய்வீங்களா, இல்லை 10 வருஷம் கழித்து செய்வீங்களா, இல்லை 1000 வருஷம் கழித்து செய்வீங்களா, இல்லை ஏன் தலைமுறையில் நடக்குமோ அடுத்த தலைமுறை, எதுவும் கேட்கல. ரைட்டா? அப்போ அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான். விசுவாசம், முதல்ல விசுவாசம். அதனால தான் ஆபிரகாமுக்கு இன்னொரு பெயர், அவன் விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்ற பெயர் அவனுக்கு வந்தது. ஆபிரகாமுக்கு தான் அந்த வார்த்தை. ஆபிரகாம் என்னவா இருந்தால் விசுவாசிகளின் தகப்பனாக மாறினான். அப்போது அவனுக்கு முதல்ல என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்தது. அடுத்தது என்ன இருந்ததுன்னா கீழ்ப்படிதல் இருந்தது. சொல்கிறது அப்படியே செய்யும். இப்போ 100 வயசுல தான் ஆண்டவர் அவனுக்கு குழந்தை கொடுக்குறார். எத்தனை வயசு? 100 வயசில் குழந்தை கொடுக்குறார். குழந்தைய கொடுத்து கொஞ்ச நாளில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, அந்த குழந்தைய உனக்கு கொடுத்தல, அந்த குழந்தைய கூட்டின்னு ஒரு மலை இருக்குது, மோரியா மலைக்கு போ, அந்த மலையில் அவனை பலி கொடுன்றார். 100 வயசு கழிச்சு குழந்தை பிறகுது. குழந்தை பிறக்காது இல்லையா? பிறக்குமா? பிறக்காது. ஆனால் பிறந்திருக்குது. பிறந்த குழந்தை இப்போ ஒன்று கண்ணு என்னது கருவேப்பிலை கொத்து மாதிரி இருக்குது குழந்தை இல்லையா? குழந்தை என்னன்றோம்? கருவேப்பிலை கொத்து மாதிரி வச்சுருக்கிறோம், நாங்கள் அப்படியே பார்த்துக்குறோம் அப்படின்றோம். ஆனால் ஆண்டவர் அந்த குழந்தைய பார்த்து என்னன்றாரு, நீங்கள் அந்த குழந்தைய எடுத்துக்கப்பா, நான் உனக்கு அந்த ஊர் பேர் சொல்கிறாரு, அந்த மலையை காட்டுறாரு, அந்த மலையில் போய் என்ன பண்ணு, குழந்தைய பலியிடுன்றார். நாம இருந்தால் என்ன பண்ணுவோம்? கொடுக்க மாட்டோம். பத்தியா எப்படியெல்லாம் வருது பத்தியா? அதுதான் இது கரெக்டு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இது இயல்பான நாமளாக இருந்தால் அப்படி தான் செய்வோம். இவ்வளோ இவ்வளோ காலம் நான் இருந்தேன், எவ்வளோ கேட்டேன், 100வது வயசில் குழந்தைய கொடுக்குறீங்க, கொடுத்த குழந்தையும் பலியிடுன்றீங்களே, என்ன நியாயம்? செய்வோமா செய்ய மாட்டோமா? கண்டிப்பாக செய்வோம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? அழகாக கூட்டின்னு போய் அந்த மலைக்கும் கொண்டு போய் கட்டையெல்லாம் அடுக்கிட்டு அந்த கட்டை மேலே அந்த பையனை கை கட்டி அவனை தூக்கி படுக்க வச்சுட்டார். அந்த பையன், இப்போ இதில் கொடுமை என்ன தெரியுமா? அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான்,
இல்லையா? வாசி மாதம் 22. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே என்றான். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பார்த்துக்க, இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஒன்றும் கேட்காம, அது ஒன்றும் தெரியாமல் போய் பலியிட்டா கூட பரவாயில்ல, அது நல்லா பேசக்கூடியது. அதுக்கு குறைஞ்சது 15 வயசு இருக்கும். 15 வயசு பிள்ளைய கூட்டு போய் இப்போ பலியிட சொல்கிறாரு, இவர் கூட்டின்னு போயின்னுங்கிறாரு. அவன் கேட்கவும் கேட்குறான் அவங்க அப்பாவை பார்த்து, ஏன்பா பலியிட போகிறோம், கட்டை வச்சுனுக்கிற, கத்தி வச்சுனுக்கிற, நெருப்பு வச்சுனுக்கிற, இடத்துக்கும் வந்துட்டோம், ஆடு எங்கே அப்படின்னு கேட்குறான். அவன் எவ்வளோ கொடுமை பாருங்க. அந்த கொடுமைக்கு பதிலும் சொல்கிறாரு, ஆண்டவர் பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு அவன் கையவே கட்டி அந்த பலி மேலே அவனை படுக்க வைக்கிறார். எப்படி இருக்கும் அந்த பையன்? என்ன பாடுபட்டிருப்பான் இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிமா, 12 12 22 12 10 10 10 22 10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கத்தியா? இப்போ இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைய அது மேலே கடத்திட்டு அந்த வெட்டுறதுக்கு கத்தியே எடுத்தாச்சு. இப்போ வெட்ட போகிறான், இப்படி ஓங்க போகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, வெட்டாத, நிறுத்து. அப்போ அந்த அளவுக்கு நிலைமை போகிறது. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். தானியேலை குறித்து போன முறை பேசும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? தானியேல் ஒரு உத்தமனாக இருந்தான், நேர்மை. அவன் ஜபம் மட்டும் பண்ணி கொண்டிருந்தான். அவன் யாரையும் போய் கெடுக்கலை, யாரையும் அவன் அபகரிக்கலை, எந்த காரியமும் செய்யலை, தவறான காரியம் எதுவும் செய்யலை. அவன் வழக்கப்படி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் அவனை பிடிச்சி சிங்க கெபியில் போடுறாங்க. சிங்க கெபிக்குள்ளே அவனை போய் விட்டுறாங்க. ஆனாலும் பொறுமையாக காத்திருக்கிறான். யார்? தானியேல். பரவாயில்ல, கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், பரவாயில்ல, ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னை உள்ளே கொண்டு போய் விடுற, பரவாயில்ல, ரைட், அங்கேயும் போயிருக்கிறேன். ஆனால் இந்த தண்டனையை கொடுத்தவனுக்கு தூக்கம் வரல, அவர் நல்லா தூங்கிங்கிறார். எங்கே? சிங்கத்தோடு தூங்கிங்கிறார் அவர். இப்போ நாமளாக இருந்தால் என்ன கேட்போம்? என்ன ஆண்டவர், நான் இவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், இவ்வளோ ஓடுறோம், இவ்வளோ மாதம் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கிறோம், எல்லாம் நடக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, எப்படி அது? அப்படி தானே கேட்போம். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. இதனால தான் முன்னாடியே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போனேன், கரெக்டா? அப்போ அந்த ஒரு உறுதி நமக்குள்ள. அப்போ ஆபிரகாமுக்கு அந்த உறுதி இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது. அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். குதினா குதிப்பேன், குதினா நான் குதிப்பேன், ஏன்னு கேள்வி கேட்க மாட்டேன், ரைட்? இப்போ அவர் அங்கே போய் எனக்கு 100 வயசுல தான் குழந்தைய இப்போ அதையும் கொடுக்க சொல்கிறீங்க, எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்கவே இல்லை. ரைட்டுன்னு கொண்டு போயிட்டாரு. கொண்டு போய் எல்லாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு ஆண்டவர். இவன் என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட்டிங். கத்தி எடுத்து வெட்டுற அளவுக்கு, அதாவது ஓங்கி கிட்ட வந்துச்சு கத்தி, உடனே அவ்வளவு நேரம் நிறுத்திட்டான். அப்போ அவங்ககிட்ட இன்னொரு குணம் என்ன இருந்தது? கீழ்ப்படிதல் இருந்தது. நான் கேள்வி கேட்கல. இப்போ சைமன் கேட்குறது மாதிரி நான் வர நேரத்தில் தான் நான் போய் வேலை செய்ய முடியும். வேலைக்கு ஆள் வரும்போது நேரத்தில் தான் நான் போய் வேலை செய்ய முடியும். அந்த நேரத்தில் விட்டுட்டு நான் மற்ற நேரத்தில் வேலைக்கு போச்சா நான் எப்படி போகிறது? அப்படி கேள்வி கேட்கலாம். வானாப்பா, வானா. சர்ச்சி ஆண்டவர் முக்கியம். ஆண்டவர் முதல்ல தேடு, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால தான் வசனம் என்ன சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதுக்காக எல்லாம் நீங்கள் செய்கிறது எதுவுமே தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாம் ரைட்டு, வேலை செய்யணும், சும்மா சோம்பி கிடக்கூடாது, அது இல்லை. ஆனால் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு செய், அவ்வளோதான். நம்ம சொல்கிறதே அடிப்படையே அதுதான். முதலிடம் தேவனுக்கு, அவர் என்ன சொல்கிறார் அதை செய், அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் அதனுடைய ஆசீர்வாதம் வேறு. ஆனால் நான் நெற்றி பாருன்றாரு, அப்போ செய்யலாம் இல்லையா? போகலாமே. ஆனால் அந்த நேரத்துலேயே நான் எனக்கு
பல்வேறு சூழ்நிலைகளை நான் அதை வந்து காரணம் காட்டுவேன் அப்படின்னாக்கா அது தவறானது. அதனால எந்த ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்காது என்பதை மனதில் வையுங்கள். கரெக்டா? இப்போ ஆபிரகாமுக்கு முதல்ல சொன்ன விசுவாசம் இருந்தது, ரெண்டாவது என்ன இருந்துச்சு? கீழ்ப்படிதல் இருந்தது. மூன்றாவது என்ன இருந்துச்சு தெரியுமா? மூன்றாவது என்ன இருந்தது அப்படின்னா, அவன் வந்து பொருளாசை இல்லாதவனாக இருந்தான். பொருளாசை இல்லை, பொருளாசை என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த குணங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. நான் வந்து ஒரு 7 எடுத்தேன். 7 நிறைய இருக்கு, நிறைய விசேஷங்கள் அதில் இருக்கு. அப்போ அதில் ஒரு 7 நான் எடுத்தேன். அதில் அப்போ அவன்கிட்ட விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, பொருளாசை இல்லை. இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவன் மற்றவர் நீதிமானுக்காக அவன் பரிந்து பேசுகிறவனாக இருந்தான். இப்போ நீதிமானுக்காக பரிந்து பேசுகிறான். ஆண்டவரிடத்தில் ஒரு மன்றாட்டு வைக்கிறான். என்ன மன்றாட்டு வைக்கிறான்? ஆண்டவரே, துன்மார்க்கரோடு நீதிமானை அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் மன்றாடுகிறான். ஆண்டவரே, துன்மார்க்கனோடு நீதிமானை அழிச்சிடாதீங்க, அவங்கள காப்பாற்றுங்க. அப்போ அந்த கரிசனை அவனுக்கு இருந்தது. இப்படிப்பட்ட ஏராளமான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதுனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுமா? 4000 ஆண்டுகள் 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் ஆபிரகாம். எத்தனை வருஷம் முன்னாடி? 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாமை குறித்து இன்னைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த சந்ததி, அவருடைய சந்ததி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வழியில் வந்தவர்கள். இப்போ சொல்கிறோம் இல்லையா, இப்போ நான் வந்து என் அப்பாவுடைய மகன், அவருடைய அப்பா, அவருக்கு அவர் அப்பா, அவருக்கு அவர் அப்பா, அவருக்கு அவர் அப்பா, எத்தனை தலைமுறை போவோம்? அத்தனை தலைமுறையாக அவர்களுடைய தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு அவர்கள் தான் இன்றைக்கு இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள். அந்த சந்ததி தான் இஸ்ரவேலர்கள். இன்னைக்கு இந்த உலகத்தையே ஆளுகிறவர்களாக, உலகத்தையே அச்சுறுத்துகிறவர்கள். அதாவது அவர்களைப் போல ஒரு ஞானமோ, அவர்களைப் போல ஒரு தெளிவோ உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் அந்த கூட்டத்துக்கு உண்டு இஸ்ரவேலர்கள். தெரியுமா? இஸ்ரவேலர்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரவேல் தேசம்னு ஒன்று இருக்கா தெரியுமா? அந்த இஸ்ரவேல் என்ற பெயர் அவருடைய பேரன் யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் அந்த பேரை வைக்கிறார். யாரோட பேர்? இஸ்ரவேல் அப்படின்னு. யாக்கோபு அவனுடைய பேர், அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். அந்த சந்ததியில் வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விசேஷம் என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப விசேஷமானது. அப்போ ஆண்டவருடைய அந்த அன்பை நான் பெற வேண்டுமானால் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வரணும். அப்படி வந்தாதான் ஆண்டவருடைய அந்த பெருக்கமான ஆசீர்வாதம் எனக்கு நிறைவாய் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு உங்கள் குழந்தை இல்லையா, இப்போ ஆண்டவர் சரியான நேரத்தில் இருக்கீங்க, கணவன் மனைவி உங்கள் பிள்ளையோடு உட்காந்து இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை வெளியில் வந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததிக்குள் இந்த தேசத்தையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். கரெக்டா? அப்போ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு அவர் சுத்தமாக இருக்கிறார். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ நான் வந்து கொஞ்சம் எனக்கு டயர்டாகுது, நான் முடியாது, இன்னைக்கு முடியாது, நாளைக்கு முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இல்லை. நாம் அதுவும் பெருசாக எதுவுமே கேட்கலையே. இப்போ மற்றவங்களெல்லாம் போய் பாருங்கள், நீங்கள் சொல்லுங்க மற்ற எவ்வளோ காரியங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் அன்றைக்கி ஒரு விசேஷம் சொன்னீங்க, இந்த மாதிரி ஒன்று அவனுக்கு பிரச்சனை வந்துடுச்சு, உடனே என்னன்றாங்க, அங்கே போய் அந்த மரத்தை சுற்றுங்க, அந்த கோயிலை சுற்றுங்க, அந்த அதை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியா? இல்லை. ஆனால் நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ சுத்தம் பண்ணிக்கோ, இதெல்லாம் ஜெபம் பண்ணு, எல்லாம் சரியாக போய்டும். இதெல்லாம் போய் வெயிலில் போடு, வெயில் எடுத்து வை, பத்திரமா வீட்டை சுத்தமாக, ஆளை நாம் சுத்தமாக இருந்தால், நம்முடைய உடுப்பு எல்லாம் சுத்தமாக இருந்தால் அது பாட்டுக்கு போய்டும், முடிஞ்சு போச்சு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் அடிப்படை. அப்போ செய்யத்தக்கவைகளை செய்ய வேண்டும், செய்யத்தகாதவைகளை நாம் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் போட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இதையே அதெல்லாம் செய்யவே கூடாது. ஆனால் நாம் இன்னும் அந்த பழைய
சுபாவத்தில் பழைய பழக்க வழக்கங்களிலே நாம் இன்னும் உழன்று கொண்டிருக்கிறோம். இப்போ அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நாங்கள் அங்கே அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா என்னன்னாங்க, இந்த மாதம் வந்து நான் எக்ஸிக்கு வந்து கொஞ்சம் அந்த இது செஞ்சிடுறேன் நானுன்னாங்க. சரின்ட்டு வந்தோம். அவங்க அம்மா என்னன்றாங்க, வானாங்க 6ஆம் மாதம் வந்து செய்யக்கூடாதுன்றாங்க. கரெக்டா? 6ஆம் மாதம் யாரையோ கேட்டாங்க பழகுது, யாரும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. ஏமா செய்யக்கூடாதுன்ட்டாங்க? ஆமா. நீ ஒரு கிறிஸ்துவராயிட்ட ஆண்டவர் கொடுக்குற நாள் எல்லாம் நல்ல நாள் தான். நீங்க அவங்க இப்ப சொல்றாங்க சொல்றாங்கன்னா வேணாம். எனக்கு வந்து ஆண்டவர் சமூகத்துக்கு ரொம்ப எடுத்துட்டு நீ என்ன பண்ணுவா அது பண்ணுவா, அவங்க விருப்பப்பட்டு இட்டும் போனா இட்டும் மாட்டோம், இட்டும் போலாம் விட்டுடு. நீ 4ஆம் மாசம் செஞ்சுக்கிறேன் 3ஆம் மாசம் செஞ்சுக்கிறேன், நான் கவலையே படாத. கடவுளுக்கு கொடுக்குற ஒரு நாள் ஆசீர்வாதமான நாள், அதனால நீங்க எதுவும் பண்ணிக்காத அப்படின்னா சரி அதோட நான் விட்டுட்டேன். அதோட விட்டுக்கிறேன். இல்லை இல்லை, என்கிட்ட நீங்கள் வேறு மாதிரி சொன்னீங்களே. என்கிட்ட என்ன, நீங்கள் 6ஆம் மாதம் செய்யக்கூடாது. 6ஆம் மாதம் செய்யக்கூடாது. ஏன்? இவங்க அம்மா சொன்னதுக்கா 6ஆம் மாதம் அவங்க மாமியார் வேணான்ட்டாங்க. 6 தாண்டி கூட்டு வராது. ஏமா செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க. தீபாவளி கூட்டு போகக்கூடாது. அதான் ஏன்னு கேட்குறேன். பத்தியா? அதாம்மா நான் சொல்கிறேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இன்னும் பழைய சுபாவங்களிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆயா ஒன்று சொல்கிறாங்க, அம்மா ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லையா, இந்த ஆபிரகாம் என்ன சொன்னார்? உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வரல. இதுதான் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த நியூஸ் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு 6ஆம் மாசம்னா 7ஆம் மாசம்னா 8ஆம் மாசம்னா அது தேவையில்லாத பிரச்சனை. இவங்க என்ன சொன்னாங்க, ஊர்ல தலை தீபாவளி இருந்தாங்க. எனக்கு தலை தீபாவளி தான் வந்து நியூ இயர் தான், கிறிஸ்துமஸ் பண்டிகை தான் தலை தீபாவளி. எனக்கு தீபாவளிலாம் கிடையாது. சரி, என் பொண்ணு புள்ளிய மறுபடியும் நாங்க பார்க்கணும், அதனால 2 நாள் வர வச்சு வீட்டுக்கு வர வச்சு அனுப்புறோமா அப்படின்னு சொன்னா. இவங்க ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு சொன்னேன், தீபாவளிக்கு 2 நாள் வாங்க, ஊருக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு வந்துருங்க அப்படின்னா. இவங்க என்னன்ட்டாங்க, எடுத்த உடனே நாங்கள் வரல ஊருக்கு, ஏன் வரலன்னு கேட்டாங்க. ஏன் வரல அப்படின்னு. இவங்க ஊருக்கு கிளம்பி வந்தாங்க. அப்போ நான் வேலைக்கு போயிட்டேன். காலையில் 2 பேர் ஒன்றா இந்த ஊருக்கு வராங்க, நான் வேலைக்கு போகிறேன். எங்கள் அம்மாவை கேட்டுக்கிறாங்க. இவங்க அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, குழந்தைட்டான்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க அந்த நாளில் இந்துக்குள்ள இருந்தவங்க கேட்டுங்க. அவங்க சொல்றது நம்ம கேட்கக்கூடாது, நம்ம சொல்ல சொன்னால் அவங்க கேட்க வைக்கலாம். இந்த மாதிரி சொல்லுறது குழந்தை கேட்டாருங்க, ஏமா 6ஆம் மாதம் ஆத்தாடி விட்டாரான்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுருங்க. சரி சரி சரி, பரவாயில்ல, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எல்லாமே அதில் வந்து ஒரு முக்கியமான விசேஷத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்காக தான் அந்த பாயிண்ட்டை நான் எடுத்தேன். அதாவது லாஸ்ட் டைம் வந்து போன மாதம் இங்கே வந்தப்போ நீங்கள் ஒரு காரியத்தை கேட்டீங்கல்ல, இப்போ வந்து பொண்ணை வந்து வெளியே அனுப்பலாமா, அவங்க வீட்டுக்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. நான் என்ன சொன்னேன், அனுப்புங்க, நல்லது. அப்போது நீங்கள் கூட சொன்னீங்க அது ஒரு சாங்கியம், வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்கன்னு சொன்னீங்களா. அப்போ நான் என்ன சொன்னேன், அதாவது காரியத்தை அறிஞ்சு செய்யுங்க. நான் சொல்ல வர்றது அதுதான். ஒரு விஷயம் செய்கிறோம், இப்போ சும்மா பொதுவாக பேசக்கூடாது. 6ஆம் மாதம் 6 கடந்து வர அப்படின்னு சொல்ல, அதில் ஏதோ ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக விசாரிக்கணும். அது ஏன் அப்படின்னு. அதாவது ஏதோ ஒண்ணுனாக்கா, இந்துல இருக்கிறவங்க 6 தாண்டி போனாக்கா ஒரு, அதாவது கெட்டது செய்யறவங்க அந்த ஆத்துல தான் இது பண்ணுவாங்க, அந்த ஆத்தை தாண்டி போக கூடாது அப்படி ஒரு அபசகுணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து எங்க பொண்ணு என்னன்னா, இல்ல அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், போதும். இல்ல சொன்ன ஒரே வார்த்தை, நீ கிறிஸ்துவரா இல்லையா. இல்ல அதுல ஒரு பாயிண்ட், இப்போ நீங்க ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டீங்க, அதுல ஒரு உண்மை வந்துருச்சு.
அதாவது என்னன்னா, குழந்தை வயிற்றுல இப்போ நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சூழ்நிலை, வளர்ந்து இப்போ 6வது மாதத்தில் இருக்குது குழந்தை இல்லையா, 6 மாதம் ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப நல்ல வளர்ச்சி. உடனே நிறைய விசேஷங்கள், நிறைய காரியங்கள் அதை வந்து தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய. அப்போது அதை வந்து ஜாக்கிரதையாக வளர்க்க வேணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு குறிப்பு வச்சுருக்குறாங்க. அது நியாயம்தான், அது தவறு கிடையாது. இதுக்காக தான் நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி இப்போ ஆற்றுல என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி புதைக்கிறது, எரிக்கிறது அதெல்லாம் நடக்கும். அந்த வழியில் நீங்கள் குழந்தைய எடுத்துக்கின்னு போகிறது வந்து நல்லது கிடையாது. அது கரெக்டு தான், அது கரெக்டான விசேஷம்தான், சரியா? அப்போது அந்த மாதிரி சும்மா இப்போ 6வது மாதம் ஆற்றை கடந்து போகாது அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன்னு கண்டுபிடிக்கணும். நாம் பொதுவாக எப்படி பார்ப்போம் அப்படின்னாக்கா, இப்போ அன்னைக்கு ஒரு விசேஷம் சொன்னீங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா எங்கே போனோம், அந்த மரத்தை சுற்றினா போயிடுமா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போடுப்பா, அவன் நல்ல சூரிய ஒளி படட்டும், உடம்பு மேலே சூரிய ஒளி படணும், அதுக்கு அந்த காரியத்தை அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க ஒரு இதில் உட்காந்துப்பா இல்லையா, இப்போ வெளியில் வந்து சூரிய ஒளியில் போய் நல்ல சூரிய ஒளியை பெற்றுக்கோ அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை ஒரு சடங்காக மாற்றிட்டோம். சடங்காக ஒரு மரத்தை சுற்றினா போயிடும், கோயிலை சுற்றினா போயிடும் அப்படின்றோம். ஆனால் அதனுடைய உள்ளர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த உள்ளர்த்தத்தை புரிந்து நாம் சில காரியங்களை செய்வது நல்லது, கரெக்டா? இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அந்த பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒதுக்கிடுங்க, தேவையில்லாத மூட நம்பிக்கை பழக்கங்களை ஒழிச்சிடு, சத்தியத்தை அறிந்து கொள். இப்போ நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக மாறி இருக்கிறீர்கள். சத்தியம் என்ன சொல்லுகிறது இல்லையா? இப்போ பாவம் போக்கணும் அப்படின்னா எப்படி போவோம்? நான் பாவம் செய்யாத இருந்தால் தான் பாவம் போகும். ஆனால் ஒரு குளத்தில் போய் குளிச்சுட்டு வந்துட்டா பாவம் போயிடுமா? போகாது, கரெக்டா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பாவம் எப்படி போகும் அப்படின்னா, என்னுடைய இரத்தத்தால் உன்னை நான் கழுவுறேன், அந்த இரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்தும், அவ்வளோதான். அதுதான் வார்த்தை இல்லையா? இப்போ வாசிங்க, லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். இதுதான். ஆனால் நம்முடைய வழக்கம் என்ன, நம்ம பழக்கம் என்ன, போய் ஆற்றுல குளிச்சுட்டு வந்தால் பாவம் போயிடும் அப்படின்ற வழக்கமெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான காரியங்களில் நாம் நம்முடைய எண்ணங்களை செலுத்தாமல் சத்தியத்தை அறிந்து, சத்தியம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை எதை நமக்கு உணர்த்துகிறது, அதை உள்வாங்கி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். இப்போ அதை தான் முன்னாடி சொன்னேன், ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்தது, கர்த்தர் பேரில் நம்பிக்கை. அப்போ அந்த மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், உள்வாங்கி கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். கீழ்ப்படிதல் இருந்தது, பொருளாசை இல்லை. அவன் ஆண்டவருக்காக, நீதிமானுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறவனாக இருந்தான், ஜெபிக்கிறவனாக இருந்தான். இப்படி பல்வேறு காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆகவே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தான். அப்போ நாமும் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறதான வெளிப்பாடாக இருக்கிறது. இது ஏதோ அவங்க சொல்கிறாங்கயா அந்த பழக்கம் அது அல்ல. சத்தியம் என்ன சொல்லுகிறது? சத்திய வார்த்தை நம்முடைய கருத்தில் என்ன இருக்குது? சத்திய வார்த்தை. இதுக்கு பேர் என்ன? வேதாகமம். இதுக்கு பேர் என்ன? சத்தியம். இது சத்தியம்னா என்ன? உண்மை. இந்த உண்மையில் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் நடந்த நல்லவைகளையும் எழுதி வைத்திருக்கிறார், தீயவைகளையும் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நல்லவைகளும் நடந்தது, தீயவைகளும் நடந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில் நல்லவையும் நடந்தது, தீயவையும் நடந்தது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, அதை உணர்ந்து அந்த தீயவைகளை நாம் விட்டு விலகி நாம் வாழ வேண்டும் இல்லையா? நான் இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ நானும் ஒரு வார்த்தை இருக்குது, நெருப்பை சுடும்னு நாம் சொல்லுவோம். நெருப்பு மேலே கை வைக்காதப்பா சுடும்.
ஏன்? நமக்கு தெரியும். இப்போ குழந்தை என்ன நினைக்குது? நானும் கை வச்சு பார்க்குறேன், நான் கை வச்சு பார்த்து என்னை சுட்டா நான் பார்த்துக்கிறேன், சுடலைன்னா பரவாயில்ல அப்படின்னு வச்சா என்ன ஆகும்? அது தீ புண்ணு தான் உண்டாகும். அப்போ அது போல தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளில் கொடுத்துருக்கிற வெளிப்பாடெல்லாம் நாம் போய் கையை வச்சு தீ பட்டு அப்புறம் உணர்ந்து தெளிவடைகிறத விட அவைகளை ஏற்கனவே நடந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவைகளை நாம் விட்டு விலகி நன்மையானவைகளை நாம் தெரிந்து கொண்டு வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அவனை இப்போ ஆபிரகாமெல்லாம் 100 வயசு. ஆபிரகாமை இந்த வார்த்தை வாசிமா 11 வாசி, 22:11. ஆதியாகமம் 22:11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளை அண்டையின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் சொல்லாமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 40 வருஷம் ஆச்சு ஆண்டவர்கிட்ட அந்த நல்ல பெயர் வாங்குறதுக்கு ஆபிரகாமுக்கு. இப்போ நமக்கு எத்தனை காலம் ஆகும்? ஒரே நிமிஷத்தில் நம்ம இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் இல்லையா? அவர் 40 வருஷம் ஆச்சு ஆண்டவர்கிட்ட நல்ல பெயர் வாங்குறதுக்கு. ஆனால் நமக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த சத்தியம் இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணோம்? உடனே ஒப்பு கொடுக்க வேண்டியது தானே. ஒப்பு கொடுத்து நாம் இப்போ அதுக்காக நானும் 40 வருஷம் ஆகட்டும், நான் 40 வருஷம் பட்டு அப்புறமா நான் ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறேன்னு நினைக்கலாமா? அப்போ நம்ம காலத்தை வீணடிக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா? ஆபிரகாமுக்கு ஒரு காலம், அது அந்த சத்தியத்தை இதில் சொல்லப்பட்டிருக்கு. 40 ஆண்டு காலமாக, அதாவது 75 வயசில் ஆண்டவர் அழைச்சாரு, அவர் புறப்பட்டு போனார். 100வது வயசில் அவருக்கு குழந்தை பிறந்துச்சு. இவனுக்கு இப்போ எத்தனாவது வயசு? குறைஞ்சபட்சம் 15 வருஷம் இருக்கும். அவன் கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துக்கிறான். அந்த காலத்தில் மௌடிகமான காலம் இல்லை. இப்போ இன்னைக்கு 1வது 2வது படிக்கிற பையன் 2 வயசு பையன் கேள்வி கேட்பான். அப்போ அப்படி 15-20 வயசு ஆகும். அப்போ தான் கொஞ்சம் உணர்வே வரும் இல்லையா? அப்போ 15 ஒரு 25 எவ்வளோ ஆச்சு? 40 வருஷம். இப்போ இந்த காரியம் சொல்லப்படும் போது 40 வயசாச்சு, 40 வருடங்கள் ஆச்சு. ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இப்பொழுது 12வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது அவர் பிள்ளை அண்டையின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆபிரகாம் செஞ்ச அத்தனை காரியமும் இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் செஞ்சார், என்னென்ன பண்புகள் அவர்கிட்ட இருந்தது, என்னென்ன காரியங்கள் இருந்தது, இதெல்லாம் செய்து அவர் ஆண்டவர் இடத்துல நற்பெயர் வாங்கினார். அப்போ இந்த சத்தியத்தை ஒரே நிமிஷம் 1 மணி நேரத்தில் நீங்கள் கேட்டீங்க. இப்போ நாம் என்ன செய்யலாம்? அந்த 1 மணி நேரத்தில் கேட்ட அந்த சத்தியத்தின்படி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை போல பண்புகளை நாம் பெற்று ஆண்டவரிடத்தில் நற்பெயரை வாங்குவதற்கு லகுவான காரியம். ஆனால் நானும் 40 வருஷம் ஆகட்டும், 40 வருஷம் கழிச்சு நான் அதைப்படி நடந்துக்கிறேன்னாக்கா நாம் நம்முடைய காலத்தை வீணடிக்கிறோன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ இனிமேலாகிலும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சத்தியத்தின்படி வாழுங்க. அதாவது சூழ்நிலைகள் எல்லாம் கரெக்டு. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்னது, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? நாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொள்ளணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா என்னன்றாங்க, இப்போ கடை வந்துட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போய் வேலையை முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் வேலையை பாரு, தப்பு கிடையாது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அது இப்படி தான் செய்யணும்னு நல்லது. உங்கள் சௌகரியம், உனக்கு எப்படி சௌகரியம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகளை மாற்றி செய்ய வேண்டியது. இப்போ நிறைய பேர் இப்போ ஷிஃப்ட்டு போவாங்க, நைட் ஷிஃப்ட் போகிறவங்க, நைட் ஷிஃப்ட்டு போகிறவன் காலையில் போகலாம். ஆனால் காலையில் ஷிஃப்ட்டுக்கு போகிறவன் என்ன பண்ணுவான்? ஈவினிங் சர்வீஸ் ஏதாவது இருக்கா பார்த்து அங்கே போய் ஆராதனை கலந்துக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்று
இவ்வளோதானே. ரெண்டு ஆராதனையும் இருக்குது இல்லையா, காலையிலையும் இருக்குது சாயந்தரமும் இருக்குது. ரைட்டா? ஏதோ ஒன்று அதுக்கேற்ற மாதிரி உங்களை சூழ்நிலையை அமைச்சிக்கிட்டு நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது தான். ஏன்னா அதுக்கான சூழ்நிலைகள் இன்றைக்கி நமக்கு அன்னைக்கு கிடையாது. இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்தி கேட்கணுன்னா அவங்க எங்கே போகணும், மலைக்கு தான் போகணும் இல்லையா. எல்லாரும் போய் 4000 பேர் 5000 பேர் ஒன்றா கூடி ஆராதிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அன்னைக்கு இப்படியா இருக்குது, எங்கே போனாலும் இந்த பக்கம் திரும்பினா ஒரு சர்ச்சுன்றாங்க, இந்த பக்கம் ஒன்று சர்ச்சுன்றாங்க, அந்த பக்கம் ஒரு சர்ச்சுன்னு இல்லையா. எங்கேயோ ஒரு இடத்துல போய் சத்தியத்தை கேட்டு ஆண்டவருடைய வழியில் நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு நான் வாழ்வதில் ஒரு குறையும் கிடையாது. நீங்கள் அவ்வளோ தூரம் போய் என்னையே கூப்பிட்டா நானே வரப்போகிறேன், என்னையே கூப்பிட்டா என்ன பண்ண நானே வரப்போகிறேன். ரைட்டா? ஸோ இந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்ம இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் ஆண்டவருக்குள் வாழ்வது தான் இன்றைக்கி தேவை. சத்தியத்தின்படி வாழ்வது தான் அவசியமே தவிர அதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், டிசைன் பண்ணிக்கணும். கரெக்டா? இப்போ இன்னொரு காரியம் இருக்குது. நீங்கள் இப்போ பாருங்கள், உலகம் உருண்டை. ரைட்டா? ஒரு ஆஃபில் இன்றைக்கி இப்போ பகல், ஒரு ஆஃப் என்ன ராத்திரி. இன்றைக்கி அமெரிக்காவில் இன்றைக்கி நைட்டு, ஆனால் நாம் இன்றைக்கி பகலில் உட்காந்துக்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்குது உலகமே இல்லையா. அந்த உலக சுழற்சியில் தான் இப்போ பகல் இரவு மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் அதுக்கேற்ற மாதிரி இவைகளெல்லாம் புரிந்து நாம் அதன் சூழ்நிலையில் அமைத்து கொள்ள இல்லை, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவரை ஆனால் நான் முக்கியமான காரியங்கள் 3 முக்கியம். அதாவது ஆண்டவரை தேடணும், ரொம்ப அவசியம். வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். ஜெபம் முக்கியம். இந்த 3 தேடுறதுக்கு என்னம்மா கஷ்டம்? ஒரு கஷ்டம். ஆனால் அதுக்கும் நாம் வந்து எனக்கு கஷ்டம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இது ஆபத்தை கொடுக்கும், வழி விலகி போகிறதுக்கான சூழ்நிலைகளை உண்டாக்கிவிடும். என்னம்மா? இல்லை அது புரிஞ்சுக்கோ. ஆமாம். இல்லை நல்லா வந்துடுவாங்க அவங்களுக்கு புரியுது. சில பலகீனம் இருக்குமா, அதில் மாற்று கருத்து கிடையாதுமா. கண்டிப்பாக இப்போ கொஞ்ச நேரம் நைட்டில் திடீர்னு படுத்த உடனே தூக்கம் வராமல் லேட்டாக ஆகிடும். அதனால் காலையில் எழுந்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இயல்பு தான். ஆனால் நாம் தான் கிளாக்கை செட் பண்ணிடணும் இல்லையா. அதுக்காக தான் ஆண்டவர் மூளை எங்கே வச்சுக்கிறாரு, மேலே வச்சுக்கிறார், நம்மக்கிட்டே கொடுத்துட்டார். நீயே டிசைட் பண்ணிக்கோ, நல்லது கெட்டது நீயே டிசைட் பண்ணிக்க. நான் டிசைட் பண்ணுறது இல்லை, நீ டிசைட் பண்ணிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆண்டவரோடு வாழணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் நிறைவாக பெறணும்னா நான் சில அடிப்படைகளுக்கு வந்துடணும். அது முடியாது, எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நாம் அந்த அடிப்படைக்கு நேர மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம்னா என்னதுமா அது கரெக்டு தான். ஓ இவர் ஆபிரகாம் இவர் பேரு. ஐயோ அதெல்லாம் மாற்றிக்கணும். என்ன ஆபிரகாம் ஐயா, எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். யோசிக்கிறேன். ஆமாம் இல்லை அதெல்லாம் சரியாயிடும், அப்படிதான் இருக்கும். நான் தான் சொல்றேன்ல, மனித இயல்பு என்பது ஒண்ணுங்க இல்லையா. ஏன் அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நான் சொல்றேன். அந்த பிரச்சனைகளே அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். அந்த பிரச்சனையோடு கூட பயணிக்கக்கூடாது. ஏதோ ஒன்று ஒரு இடைச்செருக்குள் வந்திருக்கு, அதுதான் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்க. இப்போ சைமனுக்கும் அதுதான் நான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் ஐயோ பத்தியா அப்படியெல்லாம் பண்ண வேணாம். இன்னைக்கு எல்லாம் சரியாயிடுமா, நீ கவலைப்படாதீங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஆண்டவர் ஐயோ அப்படி பண்ணாதீங்க. அதெல்லாம் ஐயோ அப்படின்னா ஐயோ
பொய் பேசுறது டிசியில் சேர்ந்து அதிகமாக பொய் பேசுறது சொல்றது எதுக்கு உண்மையில 3 மாதம் ஐயா அந்த பைபிளை சொல்லணும் பைபிள் பயங்கரமாக படிக்கணும் எனக்கு முன்ன போயிடாங்க இப்போ 6-7 வருஷம் ஆகுது இந்த ஆண்டவர் வார்த்தை கேட்குது அவங்களுக்கு பைபிளுக்கு பேக்க கூட தெரியாது அந்த பைபிளுக்கு பேக்க கூட தெரியாது அவங்களுக்கு எனக்கு ஆண்டவருக்கு நான் எவ்வளோ நாள் இவங்க கூப்பிட்டு வர மாட்டேன்னு சண்டை போட்டு தகராறு இருந்தேன்னா அவ்வளோக்கு அவ்வளோ ஆண்டவர் என் மேலே ஐக்கியமா இருந்து இந்த பைபிள் அனாசமா பிரித்து படிக்க எனக்கு ஆர்வம் கொடுத்துருக்காரு 3 மாசமா இப்போ எனக்கு இந்த பைபிள் தொடவே படிக்கிட்டே இருக்காரு. ஐயோ அப்போ உங்கள்கிட்ட பேச வேண்டிய வேலை இருக்குது. நான் இப்போ பேசுகிறேன். இப்போ நான் செய்தி முடிப்போம், நான் ஜெபம் பண்ணலாம், உங்ககிட்ட தனியாக பேசுகிறேன். சந்தியா இப்போ கரெக்டான பாயிண்ட், நீங்கள் பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. உங்ககிட்ட தனியாக பேசணும், ரைட்டா? நம்ம செய்தி திடீர்னு அவங்க மாறிடுவாங்க. நீங்க 2 பேர் கரெக்டா இருந்தா அப்பா கரெக்டா இருப்பாரு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா அப்பா எப்பவுமே சொல்லுவாரு. எங்க கிட்ட சொல்லுவாரு. இன்னொரு சிஸ்டர்லாம் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க ஆம்பளைங்க வந்து வேற மாதிரி நம்ம கரெக்டா இருந்தாதான் நீங்க ஜெபம் பண்ணாதான் அவரு வந்து உட்காருவாரு. அவரு மாறிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான் அவர் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். நம்ம பேசுவோம். இல்லை நான் இப்போ பேசலாம். நம்ம அதை தெளிவுபடுத்திடுறோமா? நீங்கள் தயவு செஞ்சு சரியான நேரத்தில் ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் இன்னைக்கு நான் தான் சொன்னேனே, இன்னைக்கு மேட்ரே வேறம்மா. நான் பேச வந்தது வேறம்மா. இங்கே வரும்போது நான் நினச்சிட்டு வரும்போதே வேறு சப்ஜெக்ட் பேசலான்னு தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து எல்லாமே மாறிடுச்சு. கடைசியில் பார்த்தா ஆபிரகாமே நானே மறந்துட்டேன். எனக்கு சொன்னார் அவர் லாஸ்ட் டைம் ஆபிரகாம் பேர், நான் சுத்தமாக மறந்துட்டேன். ஆனால் இப்போ தான் ஞாபகம் வருது. நம்ம கரெக்டான விஷயத்த பேசியிருக்கிறோம், கரெக்டாக? அப்போ நல்லா இது வந்து சரியான நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் இதை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்தா தான் சில காரியங்களுக்கு தெளிவு வரும். ஆனால் நான் பிடிவாதமாக நான் இப்படி தான், இல்லை அது கிடையாது அப்படின்னுலாம் நம்ம முடிவு எடுத்தோம்னாக்கா இது ஆபத்தில் போயிடும். வீட்டுக்கு வரலனாவே என்னால் இருக்க முடியாது ஐயா. அப்படியே பட்டு ஒரு போன வாரம் பாஸ்ட் நானே ஃபோன் பண்ணி, ஐயா நான் இது மாதிரி வெண்பாக்கில் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிறதுல பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம், எங்கள் வீட்டுக்கு வராது ஐயா ஜாபத்துக்கு அடுத்த வாரம் வாங்கன்னு சொன்னதே கிடையாது. அந்த சூழ்நிலையெல்லாம் வருது அப்படின்னாலே இதெல்லாம் ஆபத்துக்கு அறிகுறின்னு அர்த்தம். அவரே சொல்லிட்டு போவார் வந்து, நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க இவ்வளவு பார்த்துதான் அவருக்கு ஆலயத்துக்கு வந்தாரு, நீ நடந்து நான் ஏற்கனவே ஈவினிங் தான் சொல்லுவேன், நீ எந்த அளவுக்கு நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு நான் ஆண்டவர் மேலே பயங்கரமா உற்சாகமா இருப்பேன். நீ நடந்து சரிங்களா நான் மாறிடுவேன். நான் ஏற்கனவே சொல்லிதான் கேட்க வேண்டுமையா, நான் அவ்வளோ ஆர்வமா இருப்பான். இவன் பண்ற டார்ச்சர்ல என்னால நிம்மதியா இருக்கும். அப்படியெல்லாம் முடிவு எடுத்துடாதீங்க. நம்ம பேசலாம். இப்போ நான் உங்களோட கொஞ்ச நேரம் தனியாக அதை பேசுவோம். சரி, நாம் அப்போ நல்லா புரிஞ்சுக்குமா? இது ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வரவே கூடாது. அப்போ இதெல்லாம் எப்போ தெரியுமா வரும்? நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா தான் வரும். இப்போ இங்கே தான் வந்து அவனுடைய வேலை ஆரம்பிக்கும். அவன் ரெடியாக காத்துக்கிட்டே இருப்பான். அவன் வந்து சிங்கம் போல் கர்ஜிக்கிறவனாக காத்துக்கிட்டே இருப்பான். எப்போ வாய்ப்பு கிடைக்கும் கப்புன்னு உள்ளே போந்துடணும். இப்போ குடும்பம் என்பது ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற ஒரு பந்தம். அந்த பந்தத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது இப்போ எப்படி நான் சரியில்லை நீ சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் விலகுறோம் பார்த்தியா, அந்த நேரத்தில் அவன் வந்து நல்லா சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு உங்களை ஆட்டி படைப்பான். அப்போ பெரிய பிரச்சனையாக போயிடும். அப்போ என்ன தெரியுமா ஆகும்? ஆண்டவரே என்ன தெரியுமா சொல்லுவார்? சத்தியத்தை அறிந்த நீங்களே இப்படி செய்யலாமா? அதாவது நாமளே வந்து சத்ரு தூஷிக்கிற அளவுக்கு நாம் சூழ்நிலை உருவாக்கக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை 1 சாமுவேல். அப்போது இந்த நிலைமைக்கு நாம் கொண்டு போகவே கூடாது. ரெண்டு சாமுவேல் 12வது அதிகாரம் 14வது வசனமா?
12வது அதிகாரம் 14வது வசனம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. வாசிமா மறுபடியும். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளையை நிச்சயமாய் சாகும். இதில் ஒன்று கவனிக்க ஓகே, இதில் கவனிக்க வேண்டியவர்கள்னா, கர்த்தருடைய சத்துரு யாரை தூஷிக்கிறானா? கர்த்தரை தூஷிக்கிறானா. அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. இது மிக பயங்கரமான ஒரு நிலைமை. அதனால தான் இதை சொல்கிறாரு. தாவீதுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தவறு நடந்தது. அப்போ அதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இடம் கொடுத்துறாது. புரியுதா? இப்போ நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், அறிந்து வளர வேண்டியவர்கள் இல்லையா? நீங்கள் எல்லாருமே கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு அதில் வளர வேண்டிய நாம பின்மாற்றத்திற்கு போகக்கூடாது. அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு, நீ சரியில்லைன்னா நான் போயிடுவேன் அப்படி சொல்லக்கூடாது. அதாவது மனைவி பலகீனமாக இருந்தால் புருஷன்தான் மனைவியை தூக்கி விடணும். அதுதான் அடிப்படை. இப்போ நான் இப்படி சொல்கிறது புரியுதா? மனைவி ஒரு வேளை பலகீனமாக இருந்தால் புருஷன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள என்ன பண்ணணும்? தூக்கி விடணும். ஒருவேளை கணவன் பலவீனமாக இருந்தால் மனைவி கணவனை பலப்படுத்தணும். எதில்? ஜெபத்திலையும் ஆண்டவருடைய சத்தியத்திலும் பலப்படுத்தணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ அவர் என்னன்றார்? ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு வார்த்தையை விடுறாரு, நீ இப்படி போனேன்னா நான் போயிடுவேன். அது வீரப்பில்லை. உண்மையில் அது தவறான வார்த்தை. அப்படி பண்ணவே கூடாது. இப்போ ஆண்டவர் இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரா, நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும், அவங்கள தூக்கி விடணும். இப்போ உங்களுக்கு முன்னாடி அவங்க போனாங்க, போய் ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? அதை அரவணைச்சு இப்படி பண்ணாத மாதிரி சரியில்லை, இது தப்பு, இது சரியான பாதை கிடையாது அப்படின்னு நாம் தான் வழிகாட்டணும். இப்போ நான் உடனே இல்லை நீ இப்படி போன நான் இப்படி போகிறேன் அப்படி போகக்கூடாது. அது தவறானது. அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதீர்கள். இது தவறானது. சரியா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு மிக நேர்த்தியாக சரியாக வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த சத்தியத்தை கவனமாக மனசில் பதிய செய்வோம். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய வழியில் நடப்பதற்கு நாம் பிரயாசம் எடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். இப்போ இது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்தை தெரியுமா? பெரிய பிரச்சனை, பெரிய பின்மாற்றத்திற்கு போயிடும், பெரிய ஆபத்தை நோக்கி போயிடும். அங்கேருந்து வர்றது அவ்வளோ லேசு கிடையாது. வந்துட்டு மறுபடியும் பின்னாடி போயிட்டு நீ மீண்டும் வர்றது ரொம்ப சாதாரணம் கிடையாது. அதாவது என்னன்னு சொல்கிறோம், ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு ஆபத்தில் போயிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி அதில் இருக்கிற அசுத்தங்களெல்லாம் விளக்கிட்டா இது போய் 4-7 கூட்டின்னு உள்ளே உட்காந்துக்குமா. அப்போ வசனம் என்ன சொல்லுங்க, முன்பை காட்டிலும் பின் விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா முதல்ல 1 தான் உட்காந்துச்சு, அந்த 1 பெருக்கி ஓட்டி எல்லாம் துரத்திட்டாங்க. இது போயிட்டு இன்னும் 7 போய் வெளியிலேருந்து கூட்டின்னு உள்ளே உட்காந்தா முன்னிலைமை காட்டிலும் பின் நிலைமை மிக மோசம். ஏன்? 7-8 சேர்ந்து உட்காந்துருக்குது. முதல்ல 1 தான் உட்காந்துச்சு, அதை விரைக்கி எல்லாம் பெருக்கி துரத்தி ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டா அதை பாதுகாக்கணும். இப்போ சுத்தப்படுத்தின வீட்டை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். நான் விட்டுட்டேன், அது உட்காந்துருச்சு அப்படின்னா சும்மா உட்காராது, 7-8 சேர்ந்து உட்காந்துக்கும். அந்த ஆபத்து இருக்கிறது வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் மகா ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் சுவாமி, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் மக்களை என் தேவன் நினைவு கூறுவீராக ஆண்டவரே. அப்பா, இருக்கிற போராட்டங்களை மாற்றுவீராக, சமாதான குறைச்சலை நீக்கி போடுவீராக ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்படுகிற ஆண்டவரை பிரிவினைகளை கர்த்தாவே நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பம் ஆண்டவரை ஒன்றுபடத்தக்கதான சூழ்நிலையை உருவாக்குங்க, பலப்படுத்துங்க. உறுதியாய் தரித்திருக்கிற அந்த நல்ல சூழ்நிலைகளை கர்த்தாவே குடும்பங்களிலே நீர் விதைத்து நீர் உம்முடைய வேணியை ஆண்டவரே குடும்பத்திற்கு ஆண்டவரே நீர்
மக்களை வேலியடைத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடையூறுகள், எல்லா தடைகளையும் தேவன் நீக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அப்படியாய் ஆண்டவரே, சைமனுக்காக, அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். மரியாளம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் ஐயா அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். விஜயனுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி தாவரித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. தோத்திரமா, தோத்திரமா, தோத்திரம், தோத்திரமா.